வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஆர்ஆர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து கிளச்சு பிளேட்டு, கவர் அசம்பிளி இதை தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸை டவுன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியர் பாக்ஸ் வந்து டவுன் பண்ணியாச்சு. ஃப்ளைவீல்லாம் நல்லா தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எம்எடி போட்டு தேய்ச்சிட்டு நம்ம வந்து கிளச்சு பிளேட்டு, கவர் அசம்பிளியெல்லாம் மாட்டிடலாம். நான் உங்களுக்கு கிளச்சு பிளேட்டு, கவர் அசம்பிளிலாம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இதான் இந்த வண்டியோட கிளச்சு பிளேட்டு, கவர் அசம்பிளி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேஞ்சிருச்சு. கவர் அசம்பிளியும் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இதெல்லாம் மாற்ற போகிறோம். இது மாற்றும் போது நம்ம வந்து ரிலீஸ் பேரிங் கன்ஃபார்ம் எப்போதும் மாற்றிடுவோம். அதனால் ரிலீஸ் பேரிங் நம்ம வந்து மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா ரிலீஸ் பேரிங் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. வந்து செட்டாக தான் நம்ம எப்போதுமே மாற்றுறது. கிளச்சு பிளேட், கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங். கிளச்சுனாலே இந்த 3 இது வந்து நம்ம வந்து கம்பல்சரி மாற்றிடுவோம் எப்போதுமே. பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட், கவர் அசம்பிளி வந்து வேல்யூ பிராண்டில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா அது ஒரு நல்ல பிராண்டுங்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது. அது ஒரு நல்ல பிராண்டுங்கிறதுனால அதையும் நம்ம வாங்கியிருக்கோம். கிளச்சு பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங்கு இது 3ம் இது 3 மாற்றும் போது நம்ம வந்து கிளச்சு கேபிளையும் நம்ம வந்து மாற்றிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு இதை மட்டும் மாற்றிட்டு நம்ம வந்து கிளச்சு கேபிள் வந்து சரியில்லைன்னா அப்போவும் உங்களுக்கு வந்து ஹார்டாக தான் இருக்கும் கிளச்சு. அதனால் வந்து எப்போதுமே இது 3ம் நம்ம மாற்றுறப்ப கேபிளையும் நம்ம வந்து என்றைக்குமே மாற்றிடுறது வந்து ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். கூலண்ட் மாற்ற சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து கூலண்ட் நம்ம வந்து மாற்றியாச்சு. கிளச்சை பொறுத்தளவுக்கு நம்ம என்றைக்குமே கிளச்சு பிளேட், கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங் மாற்றுறப்ப கிளச்சு கேபிள் வந்தால் கிளச்சு கேபிளையும் சேர்த்து மாற்றிடணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அப்போவும் ஹார்டாக இருந்துச்சுன்னா கிளச்சு கேபிள் கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்காக தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.